அனுப்பிச்சா சரிம்மா, ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னதுக்கு, காளி உன்னை பழி வாங்கிருவா, நீ செத்து போயிருவ அந்த மாதிரி பேசுனாங்க. செத்து போயிடுவேன்லாம் சொன்னாங்களா? ஆமாம்மா. நல்லா இருக்கணும் தானேப்பா ஒரு கோவிலுக்கே வருத்து, சாவறதுக்கா வருத்து? இப்போ ஏமாறுபவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுபவர்கள் ஏமாற்றிட்டே தான் இருப்பாங்க. இப்போ நம்ம இவ்வளவு சொல்லி கூட அவங்கள நம்பி போறவங்க ஒரு ஒரு பக்கம் போயிட்டே தான் இருப்பாங்க. இத லைவ் கால்ல நம்ம நிரூபிக்க முடியுமா மேம்? பாதிக்கப்பட்டவங்களுக்கு கால் பண்ணி பேச முடியுமா? கண்டிப்பா பேசலாமா. இப்போ நான் வேணும்னா மலாய்க்கா கிட்ட ஏமாந்தன்னு சொல்லி ஒரு தம்பி ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசியிருந்தாங்க. அந்த தம்பி கூட நான் போன் போட்டு தரேன். லைவாவே நம்ம கேட்கலாம். ஓகேவா? ஹலோ ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. தம்பி, சொல்லுங்கம்மா. நான் வந்து திறன் பேசின்னு ஒரு சேனல்ல வந்து இப்போ வந்து மலாய்க்காவோட முகத்திரைகளை வந்து கிழிச்சிட்டு இருக்கேன். பட் நிறைய பேர் வந்து இப்போ சொல்லியிருந்தாங்க அவங்களோட குறைகள் எல்லாம். மலாய்க்கா கிட்ட போய் என்னென்ன ஏமாத்துறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வகையில நீங்க என்ன பாதிச்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமாப்பா? ஃபர்ஸ்ட் ஒரு பூஜைக்கு வந்துட்டு 30,000 இருந்து 25,000 ஆகும்னு சொன்னாங்கம்மா. சரி. நாங்க வந்துட்டு என்ன சொன்னோம், நான் அப்புறம் போன்ல பேசினது இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு நான் நேர்ல போய், அம்மா நாங்க கஷ்டப்படுற ஃபேமிலி, அம்மா ஹேண்டிகேப்மா அப்படின்னு சொன்னோம். சரி உன்னால முடிஞ்சதை கொடு, நான் இந்த பூஜையில உடனே உட்கார வைக்கிறேன்னு சொன்னாங்கம்மா. சரின்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் போனதுக்கு திருப்பி ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, பைசா எப்போ அனுப்பிச்சு விடுறீங்கன்னு கேட்டாங்க. அம்மா நீங்க உங்களால முடிஞ்சது பண்றது தானம்மா சொன்னீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, சரி 10,000 அனுப்பிச்சு விடுனாங்க. அப்புறம் அப்புறம் ஒரு 5,000 6,000 பொருள் வாங்கிட்டு வர சொன்னாங்க. எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பூஜையில தேங்காய் உடைக்க சொன்னாங்க. உடைச்சதுக்கு அப்புறம் அது இதாகலைன்ட்டு ரொம்ப காசு கம்மியா கொடுத்து என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. ரொம்ப அந்த பூஜை முடிய அப்படியே இவங்களை சேர்த்தக்கூடாதுங்கிற மாதிரி அமுச்சு விட்டு, உங்க அப்பா குடிப்பாரா, அதனாலதான் இந்த பூஜை உனக்கு ஒழுங்கா நடக்கல, உங்க அப்பா குடிக்கிறதுனாலதான் இப்படி ஆச்சு, காளி உன்னை பழி வாங்கிருவா, இந்த பூஜையை உன்னால ஒழுங்கா செய்ய முடியல அப்படி எல்லாம் சொன்னாங்கம்மா.